Let us see the next connection. Again, இது என்ன கனெக்ஷன் நீங்களே செக் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? வீடியோ பாஸ் பண்றீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா see எப்படி இத கொண்டு வரணும்னு பாருங்க. ரைட்? ஃபர்ஸ்ட் பிரைமரியில மூணு டெர்மினல் ஒண்ணா கனெக்ட் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா இது ஸ்டார் தான். செகண்டரியில A2 உம் C1 கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி A1 உம் B2 உம் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரெண்டு டெர்மினல் ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆச்சு. அது டெல்டா. சோ பிரைமரி ஸ்டார், செகண்டரி டெல்டா. ரைட்? சோ பிரைமரி நம்ம எப்பவுமே HV தான் ட்ரீட் பண்ணுவோம். செகண்டரி is always being treated as LV winding. That is the difference between primary and secondary. So primary HV winding அப்படினா capital letters, LV winding அப்படினா small letters. Of course that is correct. Primary is star connected. Star connected means caps. Secondary delta connected, but LV winding means small, but phase difference is not known. அத நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. திரும்ப என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஸ்டார் டெல்டா டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார் எங்க இருக்கோ அதுக்கான லைனை வரைஞ்சிருங்க. ஸ்டார் வெரி சிம்பிள். ஜஸ்ட் இதுதான் வந்து ஸ்டார் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் A வரணும், அதுக்கு அப்புறம் ஃபேஸ் B வரணும், அதுக்கு அப்புறம் ஃபேஸ் C வரணும். கிளியர்? சோ இன்டர்வல்ல யார் யார் ஜாயின் ஆயிருக்கா? A1 B1 C1 எல்லாமே நியூட்ரல் பாயிண்ட்ல காமனா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸ்டாருக்கு வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்றீங்கன்னா டெல்டா எடுத்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? இதுல ஃபேஸ் ஏ ரெஃபரன்ஸா வச்சு எப்பவுமே என்ன வரும் அப்படினா நம்ம பிரைமரில இருந்து செகண்டரிக்கு போகும்போது பிரைமரியோட ஃபேஸும் செகண்டரியோட ஃபேஸும் parallel ஆ வரணும் அப்படினு சொன்னேன். இப்போ ஃபேஸ் ஏ வெர்டிகலா இருக்கா? இங்கே ஃபேஸ் ஏ வெர்டிகலா தான் இருக்கும். நான் ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டிரா a vertical line. கிளியர்? ஃபர்ஸ்ட் தெளிவா கவனிங்க. இங்க ஃபேஸ் ஏ வெர்டிகலா இருக்கு, அப்ப இங்கேயும் ஃபேஸ் ஏ வெர்டிகலா தான் இருக்கும். இங்க கேபிட்டல் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இங்க ஸ்மால் தான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வெர்டிகல் லைன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும்? டெல்டா தானே. அப்ப டெல்டா தான் எப்படி வரணும்? இந்த வெர்டிகல் லைன் வச்சு நம்ம ரெண்டு விதமா டெல்டா வரையலாம். டெல்டா இப்படி வரலாம், இல்ல டெல்டா இப்படி வரலாம். ஃபர்ஸ்ட் அத வரையங்க. ரைட்? வரைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா இதுக்குள்ள நம்ம நேம் வைக்கும்போது எப்பவுமே ஃபேஸ் A அப்புறம் ஃபேஸ் B அப்புறம் ஃபேஸ் C. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இந்த டெல்டாக்குள்ள போறீங்க அப்படினா A1 to A2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் A. அடுத்ததா யார் வரணும்? ஃபேஸ் B தான் கண்டிப்பா வரணும். சோ B1 to B2. அடுத்ததா C1 to C2. அதே மாதிரி இந்த பக்கம் சப்போஸ் நீங்க இந்த டெல்டா வரையாம இந்த டெல்டாவை ஃபாலோ பண்றீங்கன்னா A2 to A1 அப்ப யார் வருவா? B2 to B1. A B C. That is the sequence. Then C2 to C1 வரைஞ்சாச்சு. ரைட்? இப்போ செக் பண்ணுங்க. லைக் ஃபேஸ் ஏ ரெஃபரன்ஸ் ஆக்டிவிட்டி A2 வந்து B1 கூட கனெக்ட் ஆயிருக்கா இல்ல C1 கூட கனெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. ரைட்? see that A2 is connected to C1 சார். அப்ப யார் வருவா? A2 C1 கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த டெல்டா கிடையாது. இந்த டெல்டா தான் கரெக்ட் நம்ம டயகிராம். வரைஞ்சீங்களா? இப்போ இத அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ I got a delta. வரைஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? டெல்டாவை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டெல்டாக்குள்ள சென்டர் பாயிண்ட சூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஸ்டார் வரையணும். அதாவது இந்த மூணு டெர்மினல் இருக்கு இல்லையா? இந்த டெர்மினல் மூணுதி ஜாயின் பண்ணி உள்ள ஒரு ஸ்டார் லைனை ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணிட்டு ஃபேஸ் ஏ ரெஃபரன்ஸ் எடுத்து நான் என்ன சொன்னேன்? ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைய சொன்னேன். அந்த வெர்டிகல் லைன்ல இந்த HV லைன் எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படினா HV லைன் அப்படிங்கிறது மினி லைன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட்? இப்போ நான் வெர்டிகலா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதான் வந்து HV லைன் சென்டர் பாயிண்ட்ல நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து இந்த A2 எப்படி இருக்கு பாருங்க. இங்க இருக்கு, இப்படி இருக்கு. ரைட்? A2 இங்க தான் இருக்கு. இது ஃபேஸ் A, இந்த ஃபேஸ் A இங்க இருக்கு. டெல்டாவோட ஃபேஸ் A இங்க இருக்கு. அது நம்ம ஸ்டார்ல இருந்து தான் பார்க்கணும். ரைட்? சோ ஸ்டார்ல இருந்து பார்த்தோம் அப்படினா இது எப்படி இருக்கு பாருங்க. 30 டிகிரி லாகிங்ல இருக்கு. So I can say it will be fixed at 1 o'clock. Getting me? So this is LV winding, this is HV winding. So LV winding, HV winding வந்து 30 டிகிரி லாக் ஆயிருக்கு. ரைட்? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இது ஸ்டார் delta 1 o'clock. So it can be written as star delta 1. Clear? I hope you all understand. Right? So very simple. First star, அப்புறம் டெல்டால ரெண்டு காம்பினேஷன். அதுல எந்த காம்பினேஷன் நம்ம சர்க்யூட்டுக்கு வரணும், and then அதுக்குள்ள ஒரு ஸ்டார் கனெக்ஷன் ஃபார்ம் பண்றீங்க. ஸ்டார் கனெக்ஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சென்டர்ல ஒரு வெர்டிகல் லைன். அந்த வெர்டிகல் லைன்ல HV வைண்டிங் ஃபிக்ஸ் பண்றீங்க. HV வைண்டிங்கோட ஃபேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃபேஸ் ஏ ரெஃபரன்ஸா எடுத்துறோம். அப்ப இந்த ஃபேஸ் ஏல இருந்து டெல்டாவோட ஃபேஸ் ஏ எங்க இருக்கு? இதான் A2 நமக்கு தெரியும். ரைட்? ஸ்டாரோட A2 இது. ரைட்? அப்ப டெல்டாவோட A2 எங்க இருக்கோ அது இங்க இருந்து எவ்வளவு லாக் ஆயிருக்கு, லாக் ஆயிருக்கா லீட் ஆயிருக்கா செக் பண்ணிட்டு அது அப்படியே கிளாக்ல போடிங்க அப்படினா that will give you the clear that is lagging or leading வந்து clear ஆ அது கொடுத்துரும். clear? I hope you all understand. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா you can ask in the comment section. So thank